வணக்கம் மக்களே. ஏப்ரல் 9, 2026க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட்க்கு உங்களை வரவேற்கிறோம். நான் நிலா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்காட் லெவல்ல இருந்து உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு பாட்காஸ்ட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நாம டிஸ்கஸ் பண்ண போற கண்டென்ட் எல்லாமே ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது. இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸ் ஆகவும் எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சு செமையா ரெடி பண்ணிருக்காங்க. ஆமா, முக்கியமா சொல்லணும்னா ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல டோட்டல் கொஸ்டின்ஸ்ல அரௌண்ட் 80% கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்கோர் கிளவர்ல இருந்து தான் வந்திருக்கு. மற்ற டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் கவர் பண்ணாத பல கொஸ்டின்ஸை ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ரீசன்ட் SBI PO 2025 எக்ஸாம்ல அஃபேர்ஸ் கிளவுடை விட 4 கொஸ்டின்ஸ் அதிகமாவே நம்ம ஸ்கோர் கிளவர்ல இருந்து வந்திருக்கு. கரெக்டா சொன்னீங்க. நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி மற்ற சோர்சஸை விட டிபிக்கலா 5 டைம்ஸ் கம்மியான கண்டென்ட்ல இந்த பிடிஎஃப் ரெடி பண்றாங்க. ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல அஃபேர்ஸ் கிளவுடை விட சூப்பரா இருக்கு. இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கான நியூஸ்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். அருணாச்சல் பிரதேஷ்ல 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சூப்பர். ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னா தண்ணியிலிருந்து கரண்ட் தயாரிக்கிற திட்டம். இதுல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பேரு கமலா HEP. இது கம்லே, கிரா தாதி அப்புறம் குருங்குமே டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அமைய போகுது. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா? 26,069.5 crore rupees. பிரம்மாண்டமா இருக்கே. இதோட கெபாசிட்டி 1720 மெகாவாட்ஸ். இதுல 210 மெகாவாட்ஸ்ல 8 யூனிட்ஸ், 40 மெகாவாட்ஸ்ல 1 யூனிட் இருக்க போகுது. ஆனுவலி 6870 MU எனர்ஜி ஜெனரேட் பண்ணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் முடிய 96 months, அதாவது 8 years ஆகுமா. ரெண்டாவது ப்ராஜெக்ட் பேரு கலை 2 HEP. இது அஞ்சாவ் டிஸ்ட்ரிக்ட்ல லோஹித் ரிவர் மேல கட்ட போறாங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் 14,105.8 crore rupees. இதோட கெபாசிட்டி 1200 மெகாவாட்ஸ். இதுல 190 மெகாவாட்ஸ்ல 6 யூனிட்ஸ், 60 மெகாவாட்ஸ்ல 1 யூனிட் இருக்கும். ஆனுவல் ஜெனரேஷன் 4,852.95 MU ஆக இருக்கும். இது கம்ப்ளீட் ஆக 78 months, அதாவது 6.5 years ஆகும். இவ்வளோ நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கணுமேனு பயப்படாதீங்க. ஸ்கோர் கிளவர் ஆப்ல இதை ஈஸியா படிக்கலாம். அதை பத்தி அப்புறம் சொல்றேன். நெக்ஸ்ட் நியூஸ், நம்ம PM நரேந்திர மோடி குஜராத் போயிருக்காரு. அங்க 20,000 crore rupeesக்கும் மேலான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை இனாகிரேட் பண்ணிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமானது கெய்ன்ஸ் செமிகான் OSAT ஃபெசிலிட்டி. இத சனந்த் GDICல 3,300 crore rupees காஸ்ட்ல கட்டியிருக்காங்க. OSATனா அவுட்சோர்ஸ்ட் செமிகண்டக்டர் அசெம்பிளி அண்ட் டெஸ்ட். சுருக்கமா சொல்லணும்னா மைக்ரோ சிப்ஸை டெஸ்ட் பண்ணி பேக் பண்ற இடம். மைக்ரான் கம்பெனிக்கு அப்புறம் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ற இந்தியாவோட செகண்ட் செமிகண்டக்டர் பிளான்ட் இதுதான். அதே மாதிரி மகாவீர் ஜெயந்தி முன்னிட்டு கோபா தீர்த்துல சம்ராட் சம்பிரதி மியூசியம் PM ஓபன் பண்ணிருக்காரு. இந்த மியூசியம்ல 7 கேலரிஸ் இருக்கு. 2,000க்கும் மேலான ரேர் ஜெயின் ஆர்டிஃபேக்ட்ஸை டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. அப்புறம் 5,100 crore rupees செலவுல அகமதாபாத் தொலேரா எக்ஸ்பிரஸ்வேவையும் இனாகிரேட் பண்ணிருக்காரு. கிரேட். நெக்ஸ்ட் நியூஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது. சிம் பைண்டிங் மேண்டேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ற டெட்லைனை December 31, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா சிம் பைண்டிங்னா என்னன்னு முதல்ல சொல்லிடலாம். நம்ம மொபைல் பேங்கிங் ஆப் எல்லாம் நாம போன்ல போட்டிருக்க சிம் கூட லிங்க் ஆகியிருக்கோம்ல, அதுதான் சிம் பைண்டிங். இதனால செக்யூரிட்டி அதிகம். ஆனா இதை iOS அப்புறம் ஆண்ட்ராய்டு ஈகோ சிஸ்டம்ஸ்குள்ள டீப் சிஸ்டம் லெவல்ல இன்டகிரேட் பண்றதுல டெக்னிக்கல் சேலஞ்சஸ் இருக்கிறதால இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து கொஞ்சம் டைம் கேட்டாங்க. அதனால தான் எக்ஸ்டென்ஷன். அது மட்டும் இல்லாம வெப் அப்புறம் டெஸ்க்டாப் வெர்ஷன்ஸ்ல எவ்ரி 6 hours ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆகணும்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ரூலை தூக்கிட்டாங்க. நிம்மதி. அடுத்து அக்ரிகல்ச்சர் சைட் போலாம். கரீஃப் சீசன் 2026க்கான பாஸ்பேட்டிக் அண்ட் பொட்டாசிக் ஃபர்டிலைசர் சப்சிடியை யூனியன் கேபினட் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது நியூக்ளியன்ட் பேஸ்ட் சப்சிடி, அதாவது NBS கீழே வரும். கரீஃப் சீசன்னா ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கிற விவசாய காலம். இந்த கரீஃப் சீசன் 2026க்கான டென்டேட்டிங் பட்ஜெட் ரிக்வயர்மெண்ட் 41,533.81 crore rupees. போன 2025 சீசன்ல 37,216.15 crore rupees தான் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த தடவை 4,317 crore rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபோ என்னன்னா, கவர்மெண்ட் மொத்தம் 28 கிரேட்ஸ் ஆஃப் P&K ஃபர்டிலைசர்ஸை ஃபார்மர்ஸ்க்கு சப்சிடைஸ்ட் பிரைசஸ்ல கொடுக்கறாங்க. இதுல DAP, அதாவது டை அமோனியம் பாஸ்பேட்டும் அடங்கும். சூப்பர்.
நெக்ஸ்ட் நியூஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஒரு புது டிவி ரேட்டிங் பாலிசியை நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. இதோட பேரு TRP 2026. இதுக்கு முன்னாடி இருந்த 2014 கைட்லைன்ஸை இது ரீப்ளேஸ் பண்ணுது. டிஆர்பினா டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட், எந்த சேனல் அதிகமா பார்க்கறாங்கன்னு கணக்கு பண்றது. இந்த புது பாலிசி படி லேண்டிங் பேஜஸ்ல இருந்து வர்ற வியூவர்ஷிப்பை கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. லேண்டிங் பேஜ்னா நாம செட் ஆப் பாக்ஸை ஆன் பண்ண உடனே டிஃபால்ட்டா ஒரு சேனல் ஓடும்ல, அதுதான். அதை கவுண்ட்ல சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்ல ரூல் தான். அப்புறம் டிவி ரேட்டிங் ஏஜென்சி போர்ட்ல அட்லீஸ்ட் 50% மெம்பர்ஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸா இருக்கணும். அவங்களுக்கு பிராட்காஸ்டர்ஸ் கூடவோ அட்வர்டைசர்ஸ் கூடவோ எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. கன்சல்டன்சி ரோல்ஸும் ப்ளே பண்ணக்கூடாது. ஏன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாதுல்ல. அதே பாலிசியில டிவி ரேட்டிங் ஏஜென்சிஸா ரெஜிஸ்டர் பண்ண மினிமம் நெட்வொர்த் ரிக்வயர்மெண்ட்டை 20 crore rupeesல இருந்து 5 crore rupeesஆக குறைச்சிட்டாங்க. அப்புறம் இந்த ஏஜென்சிஸ் எல்லாரும் 18 monthsக்குள்ள 80,000 மீட்டர்ட் ஹோம்ஸ்க்கு அவங்க ஆபரேஷன்ஸை ஸ்கேல் அப் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் ஏஜென்சிஸா இருந்தா 6 monthsக்குள்ள பண்ணணும். லாங் டேர்ம் கோலா 1.2 lakh ஹோம்ஸை டார்கெட் பண்ணிருக்காங்க. சரி மக்களே, பாதி நியூஸ் முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் GK எல்லாம் படிக்கும்போது ஈஸியா மறந்து போகுதுன்னு கவலைப்படுறீங்களா? இனிமே அந்த கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப் அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை படிச்ச அப்புறம் அதை எப்ப மறப்பீங்கன்னு ஆப்பே ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டான டைம்ல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். ஸோ ஒன்ஸ் படிச்சா அதை நீங்க எக்காரணம் கொண்டும் மறக்கவே மாட்டீங்க. எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி உட்கார்ந்து மேனுவலா ரிவைஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் ரெடி பண்ண நாங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, குறைஞ்சது உங்க 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டன். இப்போ எக்கானமி நியூஸ்குள்ள போலாம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் 2 பேரும் பார்ட்னர் ஆகி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டொமெஸ்டிக்கலி பெஞ்ச்மார்க்ட் நேச்சுரல் கேஸ் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்னா ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஃபியூச்சர்ல பிரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் நஷ்டம் வராம இருக்க முன்னாடியே ஒரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி டீல் பேசுறது தான் ஹெட்ஜிங். இதுக்கு இந்த கான்ட்ராக்ட்ஸ் யூஸ் ஆகும். முன்னாடியெல்லாம் நேச்சுரல் கேஸ் பிரைஸுக்கு யூஎஸோட ஹென்ரி ஹப் இல்லனா யூரோப்போட TTF பிரைஸஸை தான் பெஞ்ச்மார்க்கா வச்சிருந்தாங்க. இப்போ மேட் இன் இந்தியா பிரைஸ் சிக்னல் வந்ததால ஃபாரின் பெஞ்ச்மார்க்ஸ் மேல இருக்கிற ரிலையன்ஸ் குறையும். இந்த இந்தியன் நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர்ஸை லான்ச் பண்ண செபி அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. NSE பத்தி கொஞ்சம் ஸ்டாட்டிக் GK பார்த்துடலாம். NSE சேர்மன் ஸ்ரீனிவாஸ் இஞ்செட்டி, MD அப்புறம் CEO ஆஷிஷ் குமார் சௌஹான், ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைல இருக்கு. எஸ்டாப்ளிஷ் ஆன வருஷம் 1992. எக்கானமியில இன்னொரு நியூஸ் இருக்கு. அமெரிக்கன் ரேட்டிங் ஏஜென்சியான மூடிஸ் ரேட்டிங்ஸ் அவங்களோட லேட்டஸ்ட் கிரெடிட் ஒப்பீனியன் ரிப்போர்ட் ஆன் இந்தியாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இந்தியாவோட FY27 GDP growth ஃபோர்காஸ்ட்டை 6%ஆ குறைச்சிருக்காங்க. முன்னாடி 6.8% இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை 80 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் சேர்ந்தா 1%. ஸோ 80 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா 0.8% குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்குள்ள என்டர் ஆகலாம். RBI ஸ்டேட் மார்க்கெட் பாரோவிங்ஸ்க்கான இண்டிகேட்டிவ் கேலண்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது FY27ஓட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், அதாவது ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் உண்டான கேலண்டர். இதுல ஸ்டேட்ஸ் மொத்தம் 2.54 lakh crore rupees-ஆ ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் 2.75ல இருந்து 3 trillion வரைக்கும் இருந்துச்சு. போன வருஷம் இதே பீரியட்ல டார்கெட் 2.73 trillion-ஆ இருந்துச்சு. ஸோ எதிர்பார்த்ததை விட கம்மி தான். இதுல ஒரு புது விஷயம் என்னன்னா, 9 ஸ்டேட்ஸ் ஒரு பைலட் குரூப்பா சேர்ந்து புது பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க் கீழே 1.53 lakh crore rupees ரேஸ் பண்ண போறாங்க. அந்த 9 ஸ்டேட்ஸ் எதெல்லாம்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், தெலங்கானா அப்புறம் உத்தரப்பிரதேஷ். மீதி இருக்கிற ஸ்டேட்ஸ் அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் வழியா 1.01 lakh crore rupees-ஐ ரேஸ் பண்ணுவாங்க. BIS ஃப்ரேம்வொர்க்ன்றது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நடக்கிற ஒரு ப்ராசஸ். இன்டர்நேஷனல் நியூஸ்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. மொங்கோலியா நாட்டுக்கு புது பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அவர் பேரு உக்ரல் ஞமோசர். பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. ஆமா, இவரை மொங்கோலியாவோட பார்லிமெண்டான ஸ்டேட் கிரேட் குரல் தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவருக்கு முன்னாடி ஜாண்டான் ஷாட்டர் கொம்போஜாவ் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ்.
இந்தியன் ஆர்மிக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் லைட் மெஷின் கன்ஸ் அதாவது எல்எம்ஜிஸ் டெலிவர் ஆகிடுச்சு. மொத்தம் 2000 நெகேவ் 7.62x51mm எல்எம்ஜிஸை பிஎல்ஆர் சிஸ்டம்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காங்க. பிஎல்ஆர் சிஸ்டம்ஸ்ன்றது அதானி குரூப் அப்புறம் இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரீஸ் 2 பேரோட ஜாயிண்ட் வெஞ்சர். ஆகஸ்ட் 2024ல மொத்தம் 41,000 யூனிட்ஸ் எல்எம்ஜிஸ் வாங்க ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் இப்போ வந்திருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா ஷெட்யூல் பண்ணதை விட 11 months முன்னாடியே இதை டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த எல்எம்ஜிஸ் எல்லாமே மத்திய பிரதேஷ்ல குவாலியர்ல இருக்க அதானி ஸ்மால் ஆர்ம்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்தியால ஸ்மால் ஆர்ம்ஸை இந்த ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டார் ஃபெசிலிட்டி இதுதான். பிசினஸ் நியூஸ்ல பார்த்தா ஏர் இந்தியாவும் உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸும் ஒரு புது கோட் ஷேர் பார்ட்னர்ஷிப்பை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கோட் ஷேர்னா 2 ஏர்லைன் பார்ட்னர் ஆகி ஒருத்தர் ஃபிளைட்ல இன்னொருத்தர் டிக்கெட் செல் பண்றது. இதனால இந்தியாக்கும் சென்ட்ரல் ஏஷியாக்கும் கனெக்டிவிட்டி அதிகமாகும். மார்ச் 2026ல இருந்து உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸ் ஃபிளைட்ஸ்ல ஏர் இந்தியா அவங்களோட ஏஐ டிசைனேட்டர் கூட பிளேஸ் பண்ணுவாங்க. இது மூலமா டெல்லி, மும்பை அப்புறம் சீஸ்னலா கோவால இருந்து தாஷ்கெண்டுக்கு கீ ரூட்ஸை கவர் பண்ண போறாங்க. ஏர் இந்தியாவோட சிஇஓ அப்புறம் எம்டி கேம்பெல் வில்சன். ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. 1932ல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சயின்ஸ் நியூஸ்குள்ள போலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஒரு புது சென்டரை டிசிக்னேட் பண்ணிருக்காங்க. கொச்சியில இருக்க சென்டர் ஃபார் மரீன் லிவிங் ரிசோர்சஸ் அண்ட் எக்காலஜில பவசாகரா ரெஃபரல் சென்டரை இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ரெபாசிட்டரி ஃபார் டீப் சி ஃபானாவா அறிவிச்சிருக்காங்க. ரெபாசிட்டரினா ஒரு சேஃபான ஸ்டோர் ரூம் மாதிரி. இங்க சயின்டிஃபிக் யூஸ்க்காக பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ் அப்புறம் டிஎன்ஏ சீக்வன்சஸை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இந்தியன் வாட்டர்ஸ்ல புதுசா கண்டுபிடிக்கப்படுற டீப் சி ஸ்பீஷீஸோட டைப் ஸ்பெசிமென்ஸ்க்கு இதுதான் ஒஃபிஷியல் கஸ்டோடியனா இருக்கும். இந்த இனிஷியேட்டிவோட மெயின் எய்ம் டீப் சி டாக்ஸானமி எக்ஸ்பர்டீஸை ப்ரமோட் பண்றது தான். இது யுஎன் டிகேட் ஆஃப் ஓஷன் சயின்ஸ் ஃபார் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், அதாவது 2021ல இருந்து 2030 வரைக்கும் நடக்கிற அந்த மிஷன் கூட அலைன் ஆகிருக்கு. சயின்ஸ்ல இன்னொரு சூப்பரான நியூஸ் இருக்கு. இஸ்ரோ அவங்களோட மிஷன் மித்ராவை லான்ச் பண்ணிருக்காங்க. மித்ரான்னா மேப்பிங் ஆஃப் இன்டர்ஆப்பரபிள் ட்ரேட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அசஸ்மெண்ட். இதை எங்க லான்ச் பண்ணாங்க தெரியுமா? லடாக்ல இருக்க லேல 3500 மீட்டர்ஸ் ஹை ஆல்டிடியூட் டெரெயின்ல பண்ணிருக்காங்க. இது ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட். இஸ்ரோ கூட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் மெடிசன் அப்புறம் பெங்களூர்ல சேர்ந்த ஸ்டார்ட் அப்பான புரோட்டோ பிளானட் சேர்ந்து பண்ணிருக்காங்க. இதுல ஃபெசிலிட்டி அப்புறம் புரோட்டோகால்ஸை புரோட்டோ பிளானட் தான் மேனேஜ் பண்றாங்க. ஸ்டேட் நியூஸ்ல பார்த்தா மேகாலயா கவர்மெண்ட் ஸ்டார்லிங்க் இந்தியா கூட ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா ஸ்டேட்ல இருக்கிற ரிமோட் ஏரியாஸ்க்கு ஹை ஸ்பீட் சேட்டலைட் பேஸ்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் கொண்டு வரதுக்காக. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா குஜராத் அப்புறம் மகாராஷ்டிராக்கு அப்புறம் ஸ்டார்லிங்க் இந்தியா கூட பார்ட்னர் ஆகிற 3rd இந்தியன் ஸ்டேட் மேகாலயா தான். ஃபைனலா புக்ஸ் கேட்டகரி. ஃபார்மர் சிபிஐ டைரக்டர் ஆர்.கே. ராகவன் எழுதின A Road Well Traveled அப்படிங்கிற ஆட்டோபயோகிராஃபியோட அப்டேட்டட் எடிஷனை ஆர்.டி. சாரி ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதோட இனாகரல் காப்பியை இந்தியன் கோஆபரேட்டிவ் நெட்வொர்க் ஃபார் விமனோட பிரசிடென்ட் நந்தினி ஆசாத் ரிசீவ் பண்ணிருக்காங்க. இந்த ஆட்டோபயோகிராஃபியை ஒரிஜினலி 2020ல வெஸ்ட்லேண்ட் பப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ அதை கிரியேட்டிவ் ஒர்க் ஷாப் ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கான எல்லா நியூஸையும் நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டோம். பாட்காஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆஃபர். நம்ம படிச்ச கரண்ட் அஃபேர்ஸை அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்க ஒரு வாய்ப்பு. ஆமா, டெலிகிராம்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக்னு ஒரு குவிஸ் நடக்குது. இது டெய்லி ராத்திரி 8 மணிக்கு நடக்கும். அன்னைக்கு நடக்கிற நியூஸை பேஸ் பண்ணி தான் குவிஸ் இருக்கும். இத ஐபிஎல் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம். செம்ம சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மாச கடைசியில ஸ்கோர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் கொடுக்கறாங்க. சோ மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க, கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களை நாளைக்கு இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட்ல சந்திக்கிறோம். பாய் பாய் மக்களே, கீப் சப்போர்ட்டிங்.